சித்ரா ஸ்ரீனிவாசன் 29/10/1980 12:54 PM சேலம். என் கணவர் ஜாதகம். ஓகே, புதன் தசை சனி புத்தி எப்படி இருக்கும்? மன அழுத்தம், கடும் மன அழுத்தம், பொருளாதார நெருக்கடி, மீளுவோமா? அப்படியே சொல்லிடலாமாங்க. ஜென்மசனி, அஷ்டமசனி, 6-8 தசாபுத்தி அமைப்பு இல்லைன்னா இந்த மன அழுத்த அமைப்புகள் வராது. பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு வந்தீங்கன்னா இது மிதுன ராசின்னு வருவீங்க. சரி, மிதுன ராசியாக இருந்து ஏன் கடுமையான மன அழுத்தம்? இந்த இடத்துல லக்னாதிபதி நல்ல சுப அமைப்புல இருக்காரு. ஓகே, சனி 10 டிகிரி, குரு 6 டிகிரி, சுக்கிரன் 5 டிகிரி. அப்ப லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் கடுமையான அமைப்புகள் இருக்கு. தசாபுத்தி அமைப்புகள் என்ன சொல்லுது? இப்ப நடக்கிறது அவங்களுக்கு புதன் தசையில சனி புத்தி. சரி, புதன் தசையில சனி புத்தி, புதன் தசையில சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில குரு புத்தி விரையாதிபதி. மகர லக்னத்துக்கு குரு ஒரு மாதிரியான அமைப்புகளை, விரைய அமைப்புகளை பண்ணுவாரு. சரிங்களா? 6-8-12 அமைப்புன்னு சொன்னோமா? ஓகே, இந்த இடத்துல ஓகே இன்னொரு விஷயம் சொல்லிடுவாங்க. வீட்டில் யாரோ ஒருத்தர் ஜென்மசனி அஷ்டமசனியில் இருப்பீங்க. எப்பொழுதுமே மகர லக்னக்காரங்களுக்கு குரு தசை நல்லதை பண்ணாதுங்க, குரு தசை விரயத்தை பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க குரு தசை நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு எதுலயோ பணத்தை போட்டுக்கிட்டு பூஜை அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு தசை சரியான ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அமைப்புகள்ல நல்ல பலனை செய்யாது. அதே நேரத்துலங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இந்த மன அழுத்தம் அவ்வளவு மோசமான அமைப்புகள் இருக்காது. நீங்க கொடுத்த அமைப்புகள்ல மகர லக்னமாக இருக்கிற பட்சத்துல இந்த புதன் உங்களை மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை பண்ணுவாரு. ஏன்னா இந்த ஜாதகத்தோட 2 விஷயம் இருக்கு. மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல நீச்சமா இருக்கக்கூடிய இவரு சூரியன் நீச்சம்ன்ற கணக்கே வர்றது, தொழில் அமைப்புகள் மேன்மை இருக்கும். இப்ப நடக்கிற குரு தசையில புதன் புத்தி. எஸ், புதன் தசையில குரு புத்தியா? ஆமா. ஓகே, குரு தசையில புதன் புத்தி கண்டிப்பான விரைய அமைப்புகள் இருக்கும். இப்ப நடக்கிறது புதன் தசையில குரு புத்தி விரைய அமைப்புகள். இப்ப புதன் தசையில சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி நடக்கும்போது சனி இந்த ஜாதகத்தோட சனியோட அமைப்பு நல்லா தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த சனி பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டாரு. ஆனா இடையில கோச்சார அமைப்புகள்ல உங்களுடைய ராசிநாதனுடைய பாதிப்பு இந்த இடத்துல நீங்க கணக்கெடுக்கணும். புதன் நீச்சமாக இருக்கிற பட்சத்துல கடந்த காலங்கள்ல கடுமையான பாபத்துவ அமைப்பு. இதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருப்போம் பாருங்க. புதன் தசை நடந்தவங்க, புதன் புத்தி நடந்தவங்க, மிதுன கன்னி லக்ன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் கோச்சார புதனால இருந்தது. இந்த இடத்துல வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு கடந்த காலத்துல ஜென்ம அஷ்டம சனி இருந்திருக்கோங்க. அந்த அமைப்பு அப்படியே முற்றிலுமாக விலகக்கூடிய அமைப்பு இப்பவே வந்துடும். வேலை, தொழில், பொருளாதார அமைப்புகள்ல இந்த மகர லக்னக்காரரா இருக்கிற பட்சத்துல இவருக்கு நல்ல அமைப்பு இருக்கும். கூடுதலாக லக்னம், லக்னாதிபதி சுபத்துவம், ஆயுள் பங்கம் அப்படின்ற மாதிரியான பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஜாதகம் தான் கணவர் மீண்டு வருவாரு. சரிங்களா?